வியாபார தொடர்பாக இருந்தாலும் பாலச்சந்தரோட, அதை தாண்டி அவரோடவே உங்களுக்கு நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது. எப்படி ஆரம்பிச்சது அது? சில பேர் என்னமோ ஒரு வைப்ரேஷனு. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் அவ்வளோ சீனியராக இருந்தாலும் அவர் மேலே தனி ரெஸ்பெக்ட். ஏன்னா நான் ஸ்ரீதர் சாரோடையும் பழகியிருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார்ன்னா நம்ம அந்த மரியாதை வச்சுருந்தோம் இல்லையா. ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலேஜில் படித்த ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவார். எல்லாரும் நினைப்போம், சில பேருக்கு தான் பயம். அதே மாதிரி சிவாஜி சார் அப்படி தான். ஜனவரி 1 ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, நம்ம டைமண்ட் பாபு எல்லாரும் சேர்ந்து. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அவர் வந்திருக்கும்போது யாரும் பேசுகிறதுக்கே பயந்துக்கிட்டு இருந்தாங்க உள்ளே போக. அப்போ என்னை தள்ளி விட்டாங்க, நீங்கள் போங்க சார், அவர் தனியாக இருக்கார், எங்களாலலாம் அவரோட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நான் நேராக உள்ளே போகிறேன், கேஷுவலாக வாங்க ரெடியாரே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக அவர் பாட்டுக்கு கேஷுவலாக பேசுகிறாரு. கேஷுவலாக பேசிக்கிட்டு நீங்கள் இந்தாங்க சங்கத்தில் நீங்கள் தலைவர், பேட்டியெல்லாம் பார்க்குறேன், டைரக்டர்ன்றீங்க அதுன்றீங்க, இந்த தொப்புள் பம்பரம் விடுறதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் டிவியில் எங்களுக்கு பேர பசங்களோடலாம் பார்க்குறது ஆசை, நீங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் அதெல்லாம் சார் நான் சொல்ல முடியாது, உங்கள் மாதிரி பெரிய மனுஷன் பேட்டியாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது கேட்பாங்க, நான் எப்படி சென்சாரில் இந்த மாதிரி அவ்வளோ ஜாலியான இது. அதே மாதிரி அந்த மேடையில் உட்காரும்போது கூட அவ்வளோ ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டு அவரோடு இருந்தாலே டைம் போகிறதே தெரியாது. நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதாவது நல்ல அருமையான மனிதர். அவரெல்லாம் மறக்கவே முடியாது. பாலச்சந்தர் அதே மாதிரி. காரணம் என்னென்னா அவர் மெயின் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கனெக்ஷன் இல்லை. அப்போது ஒரு நாள் பஞ்சு சார் நைட்டு 10 மணி இருக்கும். என்ன இப்போ கூப்பிட்றாரு, ஏன்னா சரி நேரம் வீட்டுக்கு போன உடனே சிந்து பைரவி சாங்ஸ் போட்டார். போட்ட உடனே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்போ சார் சொன்னார், சார் இந்த மாதிரி பிரபு கேர் இருக்குது, அவங்களுக்கு என்எஸ்சிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை, அதனால் நீ நம்ம பண்ணிக்கலான்னு இருக்கோம், நீங்கள் தான் சொன்னேன், என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் நல்லா இருக்குது சார், நாளைக்கே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாளே போனோம். சிந்து பைரவி ப்ளஸ் புன்னகை மன்னன், கமல் சாருடைய புன்னகை மன்னன் இதுன்னு சொல்லி 2 படமும் எம்ஜி பேசிஸில். ஸோ அதுக்கு மேலே ஓவர்ஃப்ளோருக்கு கொடுக்குற மாதிரி அது பேசணும், டீசெண்டாக பேசி இது பண்ணோம். அப்போ என்னென்னா பாலச்சந்தர் சார் ஆல்மோஸ்ட்டு இந்த படம் ஓடலைன்னா டைரக்ஷனே பண்ண மாட்டேன்ற மாதிரி அது குமுதத்தில் இதில் ஒரு பேட்டி அது வந்திருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து படங்கள் தோல்வி. அதுக்கு முன்னாடி சிந்து பைரவி முன்னாடி எல்லா படங்களுமே அவர் டைரக்ட் பண்ண சில படங்கள் எல்லாம் சரியாக ஓடலை. அவர் சொல்லே இருக்கார், என்ன கேஆர் சென்டிமெண்ட்டாக ராசியானவள்ன்றாங்க எல்லாருமே, அதனால் அவரை எப்படியாவது நீங்கள் கூப்பிட்டுன்னு பஞ்சு சார் மதுரைக்கு ஏரியாவுக்கு அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போது மதுரை வாங்கினார், நான் சிட்டி என்எஸ்சி நாங்கள் வாங்குகிறோம். அப்போ சிட்டி ஜிவி கிட்ட சிந்து பைரவி பிளட்ஜில் இருந்தது. ஜிவி ஏதோ ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தார் போல் இருக்குது. அப்புறம் ஜிவி கிட்ட கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம் தாராளமாக கொடுங்க சார், அவர் நல்ல டிஸ்ட்ரிபியூட்ரு, அவருக்கே நீங்கள் கொடுங்க. வாங்கினேன். நான் வாங்கி ஆஃபீஸில் டேட் எடுக்கலான்னு தேட்டருக்காரு, சண்டே அன்றைக்கி தீபாவளிக்கு படம் ரிலீஸு, டேட் எடுக்கலான்னு ஃபோன் பண்ணால் எல்லா தேட்டருக்காரும் ஒரு மாதிரி, ஏன் சார் நல்லா பெரிய நல்ல படம் ஹிட்டு படமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் சார் அங்கே போய் மாட்டினீங்க. நான் சொன்னேன், ஐயோ எவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு சக்ஸஸ் வச்சு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்களா, ஒரு வித்தியாசமே தெரியாது. அது என்ன இல்லை சார், நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம், உங்கள் இஷ்டம் நீங்கள் போட சொன்னால் நாங்கள் தேட்டரில் போடுறோன்னு சொல்லிவிட்டு அப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஒரு வேண்டா வெறுப்பா. ரிலீஸ் ஆன உடனே திருவண்ணாமலையிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் வருது, சூப்பர் ஹிட்டு சார் படம்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு ஃபோனு நான் சாருக்கு தான் பண்ணேன், பாலச்சந்தர் சாருக்கு. அவர் சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ கேஆர் திருவண்ணாமலை தான் சார் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அங்கேருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொன்னேன். அப்பா எனக்கு நான் அவ்வளோ இல்லைன்னு புதுசாக ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் என்ன இருக்கும் அந்த சந்தோஷம் எனக்கு லைஃபே வெறுத்து போயிருந்தேன். அவர் டென்ஷனில் இருந்திருக்காரு. அன்னிலேருந்து என் மேலே என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இதை அவருக்கு எல்லாம் எது ஓப்பனாக சொல்லுவேன், ஜாலியாக கிண்டல் அடிப்பேன். வேறு அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டாக தொடர்ந்து புன்னகை மன்னன்னு நானே பண்ணேன், தொடர்ந்து வேலைக்காரன், ரஜினிகாந்த் படம், எல்லா படங்களும் பண்ணேன். 8வது படம் உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம். அந்த படத்தையும் ஒரு வேலை நடராஜன் தான் மேனேஜர். அப்போ அதுவும் ஒரு எம்ஜி பேசிஸை போட்டு 26 லட்சமோ என்னமோ அட்வான்ஸ் ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டேன். அது படம் பண்ணிகிட்டு இருக்கு. அது அப்போ நான் எங்கள் சவேரா ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தேன், அந்த ஜெமினி பில்டிங் இருக்குல்ல, அங்கே ஷூட்டிங் நடக்குது உன்னால் முடியும் தம்பின்னு. அது ஏற்கனவே தெலுங்கில் சிரஞ்சீவி நடித்து அட்டர் ஃப்ளாப் ஆகி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போர்டு மாற்றிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் நேராக போய் பார்க்குறேன், ஜெமினி சாரு கமல் எல்லாம் உள்ளே இருக்காங்க, ஷார்ட் எடுக்கிறேன். அந்த நேரத்தில் லஞ்ச் பிரேக் வந்துடுச்சு. லஞ்ச் பிரேக் வந்த உடனே ஷார்ட் இது பண்ணிட்டார். நாங்கள் சும்மா இல்லாமல் என்ன பண்ணேன், கிளாப் போர்டு பார்த்தேன். கிளாப் போர்டு பார்த்து டைட்டில் இருந்து உன்னால் நான் சொன்னேன், ஏன் சார் அந்த படம் தான் தெலுங்கில் ஓடலை,
நீங்கள் டைட்டில் என்னால் முடியும் தம்பின்னு பண்ணி வச்சுருக்கலாமே, நீங்கள் ஏன் கமலஹாசனை மாட்டி விட்றீங்க? உன்னால் முடியும் தம்பியோ, நீ சும்மா இருக்க மாட்டேன், இங்கே வந்து ஏதாவது கிளறி விட்டு அவனுக்கு என்றைக்கே முட்டி விட்டுறேன்னு முதல்ல இங்கேருந்து கிளம்புனே. அந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்கிட்ட பழகுவார். அவர் ஒரு டைரக்டர் மாதிரியோ ஒரு ப்ரொடியூசர் மாதிரியோ இருக்க மாட்டார். அதனால தான் அவர் மேலே எனக்கு அட்டாச்மெண்ட்டு. அது இல்லாமல் இந்த அக்கப்பூர் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சங்க விஷயங்கள் எல்லாம் வரும்போது, அப்போ நான் ஒரு டைரக்டர் அசோசியேஷனில் தலைவரானார், நான் செக்ரட்டரியாக இருந்தேன். இந்த மாதிரி எங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல ஜெல்லாகும். இப்போ கமல்ஹாசன் ரஜினிகாந்தோட உங்களுக்கு இருந்த நட்பு மாதிரி அதுக்கு அடுத்து வந்த தலைமுறையில் வந்து அஜித் விஜயோட இருந்ததா உங்களுக்கு? ஆக்சுவலாக விஜயோட ஒரு படமே டைரக்ட் பண்ண வேண்டியது. நல்ல படம், தெலுங்கில் வந்த படம் தான், பாலசுப்ரமணியெல்லாம். நீங்கள் சொல்கிற தெலுங்கு படம் பவித்திர பந்தம், தமிழில் பிரியமானவளை அப்படின்ற பேரில் எடுத்தாங்க. அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம். அந்த படம் நான் தெலுங்குலையும் பார்த்தேன். அவங்களுக்கு என்னென்னா நம்ம படம் ரீமேக் படங்கள்லாம் சக்ஸஸ் வேறு, அதனால் என்னை வச்சு படம்னு ஒரு வாட்டி நான் விஜயகாந்த் சாருடைய தர்மா ஷூட்டிங் படம் நடக்குது, ஷூட்டிங்கு. இந்த பையன் கை கட்டிக்கிட்டு விஜய் வந்து பின்னாடி இங்கே நிற்கிறாரு. யாரோ சொன்னாங்க எனக்கு, சார் விஜய் சார் வந்திருக்கார் சார். நான் திரும்பி பார்த்தீங்கன்னா பார்த்தேன் விஜய் நிற்கிறாரு. பாப்பா உட்காருப்பான்னு சொன்னேன், உட்கார கூட இல்லை. அப்படியே சொல்லி இல்லை சார் நான் சும்மா வந்தேன் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ அந்த படத்துக்கு அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து ஜெயகிருஷ்ணான்னு ஒரு மீடியேட்டர், அவர் தான் சிரஞ்சீவி உங்களுக்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் இது அந்த மேனேஜராக இருந்து நிறைய பேர் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அவர். ஆனால் கொஞ்சம் அவர் என்னடா ஃபைனான்ஷியலாக வந்து ரொம்ப நொடிஞ்சிட்டார். அவர் இந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இவங்களுக்கு சொல்லி ப்ரொஜெக்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போது நான் அவாய்டு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன் போகலன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி தான் நான் இந்த ரெட்டர் ரோஜா படம் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசருக்கு டைரக்ட் பண்ணி கடைசி நேரத்தில் அந்த ராவோட ராவ் பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா, அதோட நைட்டோட நைட் என்ன பண்ணிட்டான், ஊருக்கு போயிட்டான். அது அப்போ நம்ம இன்வால்வ்ன்றதுனால நானே அது லேபில் எல்லாத்துக்கும் செக்கு கொடுத்து எல்லாம் கொடுத்து நானே ரிலீஸ் படம் ஹிட்டு 100 நாள் போச்சு, அது வேறு விஷயம். பட் அந்த ரிஸ்க் எடுத்து நானே பண்ணேன். ஸோ ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஜெயகிருஷ்ணனை பற்றி எனக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்டு, நல்ல மனுஷன். பட் அவரால் ஃபைனான்ஷியலாக அந்த இது இல்லை. இந்த படத்தை வாங்கினாரோ இல்லையா வேறு ஏதாவது சொல்லி திரும்ப அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேணான்னு சொல்லி இன்றைக்கும் எஸ்ஐசி என்ன நினச்சாருன்னு தெரியாது. நான் போகிறேன், அவங்க படம் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் விஜயும் வந்திருந்தாங்க. அப்போது நான் அவாய்டு பண்ணிட்டேன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ரீசன் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூவில் சொல்கிறேன். இது இந்த விஷயத்தை எங்கேயுமே இது வரலாம் ஓப்பன் பண்ணல, இதுதான் உண்மையான விஷயம். அது பண்ணல. அதே மாதிரி அஜித்துக்கும் ஒரு படம் டைரக்ட் பண்ண வேண்டியது, அதுவும் ஒரு ரீமேக் படம் தான். அதுவும் அந்த ப்ரொடியூசருங்க சரியில்லை, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் பண்ணாங்க. அது இந்த ரீசன்னால் நம்மளால் அது வந்து பாதிக்கப்படக்கூடாது இல்லை, லாஸ்ட் மினிட் அப்புறம் நம்ம திரும்ப நம்மளே அது டேக் ஓவர் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தமிழ் சினிமா ரசிகர்கள் பல பேருடைய கனவு 1000 கோடி ரூபாய் வசூலாக இருக்குது. அது இந்த ஆண்டு நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு முடிவே கிடையாது. 1000க்கு அப்புறம் 1500 வரும். ஸோ சினிமாவில் வந்து யாருமே இதுதான் பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லி முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பாக வரும்பா, அதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. இப்போ அது மாதிரி இப்போ 1000 கோடி ரூபா ஒரு படம் வசூல் பண்ணோன்னா அதுக்கான பட்ஜெட் அந்தளவு தேவைப்படுது, அந்த அளவுக்கான சூழ்நிலை இருக்கா இப்போன்றது? இருக்குது. நம்ம பண்ண முடியும். இப்போ என்னென்னா, சரி நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் இந்த இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ்ன்றதே இருக்காது. இனிமேல் இண்டிவிஜுவலாக வரக்கூடிய ப்ரொடியூசர் இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் பாரோ பண்ணி அதுக்கு வட்டி கட்டிட்டு பண்ணுறதெல்லாம் இனிமேல் நடக்காது. இனிமேல் பாம்பே கம்பெனிஸு இப்போ வராங்க இல்லையா, ஜியோ ஸ்டார்னு இந்த மாதிரி கொலாபரேஷனோடு பண்ணக்கூடியது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்போ நம்ம போய் இப்போ பாரோ பண்ணணுன்னா நம்மளால் முடியாது. இதுக்கெல்லாம் என்ன, நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்று சேர்க்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த டேலண்ட்டு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். இல்லை நீ புத்திசாலின்னு சொல்கிறதுக்கு ஒரு புத்திசாலி வேணும். ஒரு முட்டாளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதை இன்றைக்கி நடக்கிறது என்னென்னா, முட்டாளும் மற்றவங்களும் ஒன்று சேர்றானுங்க. இப்போ பணம் கொண்டு வருவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தப்பாக போகுது, அவனும் லாஸ் ஆகிறான். இப்போ பாரு 1000 கோடி கொண்டு வந்து ஒரு கம்பெனி 5 வருஷத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ இல்லைன்னு இண்டஸ்ட்ரியாக மாற்றலாம். இல்லை சார், கான்செப்டில் ஒரு இதில் தானே இருக்குது எல்லாமே. அது வந்து டெஃபினட்டாக அது வந்து இனிமேல் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு அனுபவம் உள்ளவங்களும் எல்லாம் கலந்து அவங்க ஏன்னா தனியாக வந்துட்டு ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வந்து விட்டுட்டு போகிறது பெரிய நம்மளையும் கெடுக்கிறானுங்க, அவங்களும் கெட்டு போகிறானுங்க. இண்டஸ்ட்ரியும் கெடுக்கிறது இவங்க தான். அதில் யாரோ ஒருத்தர் 2 பேர் ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் இல்லை தனியான பட முதலாளிகள் கொடுத்த வெற்றியை நீங்கள் சொல்கிற மாதிரி பல கோடி ரூபாய் முதலீட்டில் வந்தோம்
கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஏன் சாதிக்க முடியல? பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்காங்க. அது காரணம் பொருள் ஒருத்தந்து என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒருத்தந்து அவனுடைய சொந்த இதை நினைக்கிறது கிடையாது. இல்லை, அவனே நினைக்கிறான் வரும்போதே நம்ம டெம்பரவரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம். அதான் போன உடனே நீ கார்ப்பரேட் கம்பெனிலையும் பாருங்கள், இந்த ஓடிடிலையும் சரி எங்கே போனாலும் சார் 20% கட்டிங் கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் பேசுறதுக்கு முன்னாடி இதுதானே பேசுகிறானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கேருந்து சரியாக வராது. அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். அது ஆமாம், கரெக்டான ஆளுங்களை செலக்ட் பண்ணால் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரியில் எத்தனை கோடி போட்டாலும் முடிவு இதுவாக தான் இருக்கும். அன்லெஸ் நீங்கள் ப்ராப்பர் பர்சன்ஸ் இப்போ ஒரு சன் டிவி சக்ஸஸாக இருக்குன்னா என்ன காரணம்? பிளானிங் கரெக்டாக இருக்குது. அவங்க டேலண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தானே ஆகணும். கார்பரேட்டாக இருந்தால் கூட கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க, அதனால தான் ஜெயிக்கிறாங்க. இனி தனிப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்கால தமிழ் சினிமாவில் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும்போது கூட ஆல்ரெடி டேலண்டட் இதுக்காக சர்வீஸ் போனவங்க அனுபவம் உள்ளவங்களுடைய நாலேஜ் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க பயன்படுத்தணும். ப்ரொடக்ஷனாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க 10% 20% சர்வீஸ் சார்ஜாக எடுத்துக்கோங்க, படம் பண்ணி கொடுங்க. அப்போ நம்ம அனுபவம் என்னான்றது தெரியல. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம் என்ன நடக்கும்னு சொல்லி, யாருக்கு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தா என்ன வரும், எந்த கண்டென்ட் ஓடும், எது செய்யன்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே தெரியாமல் புதுசாக நீங்கள் என்ன சினிமா கண்டுபிடிக்குது? ஆல்ரெடி எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பயன்படுத்துறது தானே புதுசாக தரணும். அது கார்ப்பரேட் கம்பெனிக்கு அது கிடையாது. இப்போ பாம்பேலெல்லாம் இத்தனை கோடி விட்டுட்டு லாஸ் ஆகி பண்ணுறாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அது கூட இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் பிரமாதமாக வரலாம். அது அந்த நிலைமை மாறணும். வரும், கண்டிப்பாக வரும். அது வராதுன்னு நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. உங்கள் அனுபவம் அதில் என்ன இருக்குது? உங்கள் அனுபவம் தானே பெரிய அனுபவம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த 2 மணி நேரம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பரபரப்பாக இருந்ததுன்னா முக்கியமான காரணம் கேஆருடைய அனுபவங்கள் தான். அவருடைய திரையுலக அனுபவத்தை தாண்டி இன்றைக்கு சினிமா உலகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, என்னென்னலாம் செஞ்சால் சினிமா உலகம் இன்னும் மேம்படும் அப்படின்றத குறித்தும் கூட பல நல்ல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். மீண்டும் வேறொரு கலைஞரோடு விரைவிலேயே சந்திப்போம். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.